அனைவருக்கும் வணக்கம். மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கு ஒரு முக்கியமான செய்தி. 6 கோடிக்கும் அதிகமானோர் பயன்பெறும் வகையில் ஓய்வூதியம் இரட்டிப்பாகப்படும் என ஒரு முக்கியமான செய்தியை தற்போது வெளியிட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 10,000 ரூபாயாக உயர்த்தப்படும் அப்படிங்கிற ஒரு செய்தியும் இருக்குது. இதை பற்றின முழு விவரத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் சென்ட்ரல் மற்றும் ஸ்டேட் கவர்மெண்ட் சம்மந்தமான ஆல் அப்டேட்ஸ் போட்டுருவோம். அது மட்டும் இல்லாமல் பென்ஷன் சம்மந்தப்பட்ட முக்கியமான அப்டேட்ஸும் இருக்குது. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா, மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் ஜூலை 23 அன்று நாட்டின் பட்ஜெட்டை தாக்கல் செய்ய உள்ளாங்க. பிஜேபி தலைமையிலான என்டிஏ அரசின் 3வது ஆட்சி காலத்தில் முதல் பட்ஜெட் இது என்பதாகும். நாடு முழுவதும் இதற்கான எதிர்பார்ப்புகள் மிகவும் அதிகமாக உள்ளன. கடந்த வாரங்களில் நடந்த நிதியமைச்சக அதிகாரிகளின் கூட்டங்களில் பல துறைகளைச் சேர்ந்த பிரதிநிதிகள் தங்கள் துறைகளுக்கான கோரிக்கைகளையும் நிதி அமைச்சகத்திடம் அளிச்சிருக்காங்க. இந்த முறை மத்திய அரசு மக்கள் நலனுக்காக புதிய நலத்திட்டங்களை கொண்டு வரும் என்று ஏற்கனவே உள்ள திட்டங்களில் பல மாற்றங்களையும் ஏற்படக்கூடும் என்று வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இவற்றில் குறிப்பாக அடல் ஓய்வூதிய திட்டத்தின் மீது அதிக எதிர்பார்ப்புகள் உள்ளன. இந்த பட்ஜெட்டில் அடல் பென்ஷன் திட்டத்தின் கீழ் அளிக்கப்படும் குறைஞ்சபட்ச உத்தரவாத தொகையினை அரசாங்கம் இரட்டிப்பாக்கலாம் என கூறப்படுகிறது. இந்த தொகையை 10,000 ரூபாயாக உயர்த்துவது குறித்த பரிசீலனை செய்யப்பட்டு வருகிறது. இதற்கு முன்னாடி குறைஞ்சபட்சம் 1000 ரூபாயிலிருந்து அதிகபட்சம் 5,000 ரூபாயாக அளிக்கப்பட்டிருந்தாங்க. இப்போ அதை இரட்டிப்பாக்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதாகவும், பிப்ரவரி 1ஆம் தேதி இடைக்கால பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டது. அதற்கு முன்னரே பிரதமர் நரேந்திர மோடி அவர்களோட தலைமையிலான அரசு அடல் ஓய்வூதிய திட்டத்தின் தொகையினை அதிகரிக்கக்கூடும் என்ற பேச்சு எழுந்தது. இதற்கான அறிவிப்பும் இடைக்கால பட்ஜெட்டில் வெகுவாக எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் அப்போது இது தொடர்பான எந்த ஒரு அறிவிப்புமே நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் வெளியிடல. அடல் ஓய்வூதிய திட்டத்தை மேலும் கவர்ச்சிகரமானதாக மாற்ற பல மாற்றங்கள் முன்மொழியப்பட்டுள்ளன. இதில் உத்தரவாத தொகையினை அதிகரிக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் ஒன்று உள்ளது. தற்போது இந்த திட்டத்தில் பயனர்கள் அளிக்கும் பங்களிப்பை பொறுத்து அரசாங்கம் மாதத்திற்கு 1000 முதல் 5,000 ரூபாய் வரையிலான குறைஞ்சபட்ச ஓய்வூதிய தொகையை அளிக்கின்றது. அடல் ஓய்வூதிய திட்டம் 2015ஆம் ஆண்டு தொடக்கத்திலிருந்து 2023-24ஆம் ஆண்டில்தான் அதிக அளவில் பயனாளிகள் இதில் சேர்ந்துள்ளதாக ஓய்வூதிய நிதி ஒழுங்குமுறை மற்றும் மேம்பாட்டு ஆணையத்தின் சார்பாக கடந்த மாதம் கூறப்பட்டது. தற்போதுள்ள தொகையால் காலப்போக்கில் அதன் மதிப்பை தக்க வைக்க முடியாது என்று, இந்த தொகையை அதிகரிப்பதன் சிறப்பாக இருக்கும் என்றும் பிஎஃப்ஆர்டிஏ கருதுகிறாங்க. அடல் ஓய்வூதிய திட்டம் 2015-16 தொடங்கப்பட்டது. இது பிஎஃப்ஆர்டிஏ நிர்வகிக்கப்படுகிறது. ஏபிஒய் திட்டத்தில் உறுப்பினர் இறந்தாலோ அல்லது அவருக்கு ஏதேனும் கடுமையான நோய் ஏற்பட்டாலோ டெபாசிட் செய்யப்பட்ட பணத்தில் 100%த்தில் 60 வயதில் எடுத்துக்கொள்ளலாம் 60 வயதில் எடுத்துக்கொள்ளலாம் அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. வருமான வரி செலுத்துபவர்கள் இந்த திட்டத்தை பயன்படுத்த முடியாது. தற்போது இந்த திட்டத்தின் கீழ் அரசு உத்தரவாதத்துடன் மாதம் 1000லிருந்து 5,000 ரூபாய் வரைக்கும் கொடுத்துட்டு வராங்க. இந்த தொகையை தான் பட்ஜெட்டில் 10,000 ரூபாயாக அதிகரிக்க வேண்டும்னு சொல்லியிருக்காங்க. இதற்கு அதிகரிப்பதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஜூலை 23ஆம் தேதி இதற்கான அறிவிப்புகள் வெளிவந்த உடனே நம்ம சேனலில் அப்டேட் பண்ணுவோம். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய அனைத்து வீடியோக்களுக்கும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனடியாக வரும். பட்ஜெட் சம்மந்தப்பட்ட நியூஸும் அப்டேட்டாக உங்களுக்கு கொடுத்துட்டே வருவோம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ. தற்போது இந்த திட்டத்தை